ஜேஜேசி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். வருகிற 26/4/2025 அன்று நடக்க இருக்கின்ற ராகுகேது பெயர்ச்சி, அதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மேஷராசிக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த மேஷராசி பார்க்காத நண்பர்கள் கீழே லிங்க் இருக்குது, அந்த லிங்கில் போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதில் அஸ்வினி, பரணி, கிருத்திகை அந்த 3 நட்சத்திரத்தையும் சொல்லியிருக்கிறேன். அடுத்து இந்த தொகுப்பில் ரிஷபராசிக்கும் மிதுன ராசிக்கும் சொல்ல இருக்கின்றேன். இதுலேயும் அதே மாதிரி தொடர்ந்து 3 நட்சத்திரங்களுக்கு, இதில் ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை இந்த 3 நட்சத்திரத்துக்கும் தொடர்ந்து சொல்ல இருக்கிறேன். கேட்டு இந்த பலனை தெரிஞ்சுக்கங்க. இதில் ரிஷபராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்துல கேது வராங்க. சிம்ம ராசியில் 4ஆம் இடத்துல வரக்கூடிய கேது, 4ஆம் இடம்னு சொல்லக்கூடியது வண்டி, வாகனம், தொழில், ஜீவனம், மாதுஸ்தானம், பூமி, இதை எல்லாத்தையும் சொல்லக்கூடியது 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்துல வரக்கூடிய கேது இது எல்லாத்தையுமே கெடுக்கும். கேதை போல கெடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி. அது மாதிரி அந்த பகுதியை அது கெடுக்கக்கூடியதாக அமையுது. வண்டி வாகனங்களில் போகும்போது வரும்போது ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக தான் இருக்கணும். இதில் 10ஆம் இடத்துல சனி, ராகு சேர்ந்து இருக்கிறாங்க. அதனுடைய தீட்சணமும் இந்த சிம்ம ராசிக்கு படுது. அப்போ இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடமாக ஆகிறதுனால அது ரொம்ப பாதிப்புகளை உண்டு பண்ணக்கூடியதாக அமையுது. மிக எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி மிதுன ராசிக்காரர் அப்படின்னு எடுத்தோம்னாங்க, மிதுன ராசிக்கு 3ஆம் இடம் பெயர், புகழ், கௌரவம், செல்வாக்கு, இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது இந்த 3ஆம் இடம்ன்றது. இதெல்லாம் கெடுக்கக்கூடியதாக அவங்களுக்கு அமையும். அதே மாதிரி கும்பம் அப்படின்னு எடுத்தோம்னா மிதுனத்துக்கு 9ஆம் இடமாக மாறுது. அப்போ 9ஆம் இடம்னும் போது தந்தைக்கு பாதிப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்கிறதுனால பொருள் வரவுகள்லாம், பண வரவு, செலவு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தடங்கள் வரக்கூடியதாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க, எச்சரிக்கையாக இருங்க. பொதுவாக ரிஷபராசிக்காரர் அப்படின்னு எடுத்துக்கினாலே அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப சாதுவான ஒரு மனிதர்கள். அவங்க தனக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா கூட தாங்கிக்குவாங்க. எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சமாளித்து வெளியேறக்கூடிய தன்மை அவங்களுக்கு உண்டு. ஆனால் தன்னுடைய அன்புக்கு உரியவர்களாக இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா இவங்களால தாங்கிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவங்களுடைய குணாதிசயங்கள். இப்போ அந்த மாதிரி நிலை தான் இப்போ இருந்துகிட்டு இருக்குது. ஆகையினால உங்களுக்கும் சரி, அடுத்தது மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரொம்ப பேச்சாற்றல் உடையவங்க, புத்தி கூர்மை உடையவங்க, காற்று போல சிந்தனை, அடுத்து என்ன பேசணும், அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு புத்திசாலியான ஒரு மனிதர் மிதுன ராசிக்காரர்கள். எப்படி இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் இந்த பாதங்கள் நடக்கும்போது மன ரீதியாக பாதிக்கக்கூடியதாக அமையும். இந்த 2 ராசிக்காரர்களுக்குமே பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஒரு ஆலமரம் அப்படின்னு எடுத்தோம்னா, அந்த ஆலமரம் விருட்சம் இறங்கி 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 ஒரு இடத்தையே அடைச்சிக்கும். அதை போல இருக்கக்கூடியது தான் அந்த கும்பம்ன்றது. தன்னுடைய இடத்துக்கு தேவையானது அது ஆக்கிரமிப்பு பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி அந்த ஆலமரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நாகத்துக்கு போயிட்டு இவங்க ஒரு அபிஷேகத்தை பண்ணி, அதுக்கு வடமாலைன்னா 18 வடை, அருகம்பில்லு, கதம்பப்பூ இதெல்லாம் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அங்கே வேண்டின்னு அந்த வடமாலையை சாத்துப்படி பண்ணி வேண்டிக்கிட்டு வந்தாங்கன்னா இந்த தோஷங்கள்லாம் கொஞ்சம், பாதங்கள்லாம் குறைஞ்சி சுபிட்சம் அடையக்கூடியதாக இருப்பாங்க. நட்சத்திர பலன் அப்படின்னு எடுத்தோம்னா, ரோகிணி நட்சத்திரத்துக்கு, இந்த ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்துக்கு பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூன் 27 வரைக்கும்
ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான பலனாக இருக்கும். ஜூன் 27க்கு அப்புறம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் ஓரளவுக்கு மத்தியமான பலனாக இருக்கும். அந்த மத்தியமான பலன்னா ரொம்ப பாதிப்பு இருக்காது, பாதிப்பு இல்லாமல் ஓரளவுக்கு நார்மலாக செல்லக்கூடியதாக இருக்கும். அந்த ஆகஸ்ட் 31க்கு அப்புறம் அடுத்த வருடம், அதாவது 2026 மார்ச் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். பண வரவுகள் தட்டுப்படலாம், உடல் ரீதியான பாதிப்புகள் வரும், மன ரீதியான பாதிப்புகள் ஏற்படும், மன கஷ்டங்கள் உண்டாகும். இதெல்லாம் இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு தனி பலனா செயல்படக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரி மிருக சீரிஷம் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது பாதி, அதாவது 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் வரைக்கும் ரிஷபத்தில் சேரும். 2ஆம் பாதத்துக்கு அப்புறம் 3-4 பாதத்துல இருந்து மிதுனத்துக்கு போயிடும். அப்படி ரிஷப ராசியில இருக்கிறவங்களுக்கும் சரி, மிதுன ராசியில இருக்கிறவங்களுக்கும் சரி, இதுல ரெண்டுத்துலயும் கலந்த மாதிரி ஒரு பலனா நடக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்தோம்னா, ஐப்பசி 13 தேதி வரைக்கும் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குது. அடுத்தது ஆகஸ்ட் மாதம் 31 தேதி வரைக்கும் கொஞ்சம் ஓரளவு சரியா நார்மலான பலனா இருக்குது. அதுக்கு அடுத்தது ஆண்டு முழுவதும் அந்த 2026 முழுக்க எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப சிறப்பான வருமானம், வருவாய் பெருக்கம், நினைச்ச காரியம்லாம் கைகூடி வர்றது, நற்பலனா எல்லாமே கைகூடி வர்றதா இருக்குது. இந்த மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு இவங்களுக்கு அதிகமான பாதிப்புகள் இருக்காது. ஏன் அப்படின்னா இது சர்ப கிரகம்னு சொல்லக்கூடியது. இந்த மிருகசீரிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது சர்பத்தினுடைய தன்மையுடையது தான் அந்த மிருகசீரிஷம்ன்றது. அவங்களுக்கு அதிகமாக பாதிப்புகள் கொடுக்காது. அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தோம்னா ஜூன் 27 தேதி வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த ஜூன் 27க்கு அப்புறம் ஆகஸ்ட் 31 தேதி வரைக்கும் உடல் ரீதியான பாதிப்புகள் உருவாகும். அவங்களுக்கு கூடுமான வரைக்கும் பார்த்தோன்னா இருதய பகுதிகள் கூடுமான வரைக்கும் பாதிப்புகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இளம் வயசில் இருக்கிறவங்க பயப்பட தேவையில்ல. முதுமை, அதாவது ஒரு 40 வயசு கடந்தவங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணும். கூடுமான வரைக்கும் உணவு கட்டுப்பாடுகள் கொண்டு வரது ரொம்ப நல்லது. இவங்க என்ன உணவு சாப்பிடணும், எப்படிப்பட்டது, நம்ம உடம்புக்கு எது ஒத்துக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உணவுகளை சரிப்படுத்தி கொண்டு வந்தீங்கன்னா அந்த பாதிப்புகள் இருக்காது. இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் நான் சொன்ன பரிகாரத்தை சிறப்பாக செய்யுங்க. அப்படி செய்யும்போது உங்களுக்கு நன்மையாக நடக்கும். நன்றி, வணக்கம்.